உங்க மாவட்டத்துல தாலுகால கிராமத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் கபிரியல். இப்ப ரொம்ப சின்ன சிம்பிளான ஒரு கேள்விதான். விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுவும் குறிப்பா பாஜக அதிமுகவோட சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இதை தாண்டி இன்னும் ரெண்டையும் சொல்லிருங்க. திரும்பி போற வாய்ப்பு இருக்கா? திமுக தலைமையிலான கூட்டணியில மறைமுகமா போற வாய்ப்பு இருக்கான்னு எல்லா வாய்ப்பையுமே பார்த்துருவோம். திரும்பி போறதுன்னா எங்க? அரசியல் வேண்டானே அண்ணன் ரஜினிகாந்த் போன மாதிரி. ஓகே. அவருக்கு இப்ப அவரை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ணாங்க. ஆனா ஒன் மஸ்ட் வாக் த டாக். சிஎம் கேண்டிடேட்டா ஒருத்தர் வரணும்னா திமுகவும் சரியில்லை, அண்ணா திமுகவும் சரியில்லை, காங்கிரஸும் சரியில்லை, பாஜகவும் சரியில்லைன்னு 4 வரையும் அடிச்சுதான் ஒருத்தர் பலத்தை நிரூபிக்கணும். அல்லது அவர் 24வது மக்களவை தேர்தலையாவது ராமதாஸ் பலத்தை நிரூபிச்ச மாதிரி நம்ம அது அவர் என்னப்படி அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ அவரோட அதிகமாக இருந்தால் தான் அவருக்கு டிராவலை கண்டினியூ பண்ண முடியும். குறைவாக இருந்தால் சபார்டினேட்டாக தான் போக முடியும். அந்த பலத்தை 39 எம்பி போட்டு நிரூபிச்சிருக்கணும். அல்லது தன்னை சுற்றி அரசியல் வரும்னு நினைச்சா விக்கிரவாண்டிய விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனாக நடத்தியிருக்கணும். அல்லது விக்கிரவாண்டியோட எளிதான ஈரோடு கிழக்க விஜய் சென்ட்ரிகா நடத்தியிருக்கணும். இந்த 4 சஜஷன்ஸையும் சகாதேவ மாதிரி நான் சொன்னேன். எதுவுமே அவங்க இது பண்ணலை. அப்போ அவங்க நோக்கமே வேற. சீமான்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும்போது சீமானே என்கிட்ட உரையாடும் போது சொன்னது, விஜய் அண்ணா நாம 2 பேரும் போய் எடப்பாடி கிட்ட போய் உதயநிதி ஸ்டாலினை ஒழிச்சிருவோம்னான்னு சொன்னதான தகவலை சீமானே சொல்றாரு. சொல்லி நான் வரலப்பா, நான் டூ ஆர் டை பாட்டில் நிற்கிறேன், பிரபாகரனை முன்னிறுத்தி அரசியலை பண்றேன், எனக்கு செய்ய அல்லது செத்துமடி தான், நீ வேணா போய்க்கோன்னு சொன்னதாட்டு சீமான் ஒரு தகவலை என்கிட்ட சொல்றாரு. அதற்கு பிறகு அவங்களோட நடவடிக்கைகள் 234 நோக்கி இல்லை, கூட்டணின்னு ஒரு சின்ன கமா போட்டு சொதப்புறாங்க. இப்ப அவங்களோட நடவடிக்கைகளை நான் ரொம்ப கூர்ந்து பார்க்கும்போது விஜய்க்கு 214 போடக்கூடிய எண்ணம் இல்லை. சிஎம் கேண்டிடேட்டா நின்று நேர்மறையா பல கொள்கைகளை சொல்றதுக்குள்ள ஆசையும் அவங்களுக்கு இல்லை. எப்படி இந்த முடிவுக்கு வரீங்க? எதை பார்த்து இந்த முடிவுக்கு வரீங்க? அவர் திருச்சி போனாருன்னா திருச்சியில ஒரு 10 கட்சிக்காரங்களை பார்த்து பேசியிருக்கணும். நீ எம்எல்ஏ டிக்கெட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, நீ எவ்வளவு செலவு பண்ணு, நானும் ஃபண்ட் பண்றேன், அடிச்சிடலாம், தூக்கிடலாம், 26 இல்லைனாலும் 31 நம்ம தான், எடுத்தடுப்புல எம்ஜிஆர் மாதிரி வர முடியலைனாலும் அடுத்த ஸ்டெப்ல அண்ணா மாதிரி நம்ம வந்துடலாம், நான் உறுதியா நிற்கிறேன், களத்துக்குள்ள நிரந்தரமா நிற்பேன், என்ன நம்பி நின்று நீ களத்துக்குள்ள நின்று இன்வெஸ்ட் பண்ணு, அறுவடை பண்ணிடலாங்கிறத ஒரு திருச்சி சுற்றி உள்ள சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இது இல்லைன்னா இன்னொரு வாய்ப்புன்னு ஒரு 20 பேரை பார்த்தாவது பேசியிருக்கணும். யாரையுமே அவர் பார்த்து பேசலை. அப்ப இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் 150 கேண்டிடேட்டுக்கு மேல போட்டு முடிச்சிட்டாரு. ஒவ்வொரு இதுலையும் பிரச்சார கூட்டங்கள் போயிட்டு இருக்குது. அது ஒரு வியாபார அரசியலுங்கிறதையும் தாண்டி கொள்கை அரசியல், தமிழ் தேசிய அரசியலுங்க எழும்பணும்னு ஒரு வியாபார கூட்டமா இல்லாம பிரபாகரன் இமேஜை மையமா வச்சு தமிழ் தேசியம், தமிழர் நலன், தமிழ்நாட்டின் வளர்ச்சின்னு ஒரு ஒரு லட்சிய வேட்கையோட உள்ள ஒரு அரசியலா அது போயிட்டு இருக்குது. அப்ப நீங்க கொள்கை அரசியல்னு சொன்னா கொள்கைகளை பாசிட்டிவா சொல்லணும், அதுவும் சொல்லல. வியாபார அரசியல்னா வியாபாரத்தையாவது ஒழுங்கா பார்க்கணும், அதுவும் பார்க்கல. அப்போ உங்க எண்ணம் பிராண்டிங் மார்க்கெட்டிங் பண்ணி சினிமாவுக்கும் அதை பிளஸ் ஆக்கிக்கிட்டு, அது இப்ப பிளஸ் ஆகல, இன்னொருல லாக் ஆகுது சினிமாவும். பட் மற்ற 2 படங்களுக்கு பிளஸ் ஆச்சு, 3வது படம் அதுல லாக் ஆகுது. லாவ் ஆஃப் டிமின் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்கிற லெவல்ல 3வது படம் சிக்குது. இப்ப இந்த கட்டத்துக்குள்ள அவரை நம்பி கூட்டணி இல்லாம நிக்கிறதுக்கும் அவருக்கு பாடி யாருமே தயாரா இல்ல. ஆதவர்ஜுனா தயாரா இல்ல, புஷியானந்த் தயாரா இல்ல, நிர்மல்குமார் தயாரா இல்ல, ஒருத்தரும் தயாரா இல்ல. நிறுத்திக்கிட்டு இன்னும் 31 எப்படி அறுவடை பண்ணுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. காலகட்டமும் வேற. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விஜயகாந்த் இருக்கும்போது இருந்த வேல்யூ சிஸ்டத்தோட சுயநல அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல், ஃபாஸ்ட் ஃபுட் டைப் அரசியல், வியாபார அரசியல் உச்சகட்டத்துக்கு போயிட்டு, அப்ப விஜயகாந்த் கிட்ட வந்தவன் நம்ம நின்று ஒரு 15% வாக்கு எடுத்தா சிஎம் ஆயிடலாம், ஒரு 8% வாக்கு எடுத்தா எதிர்கட்சி தலைவர் ஆயிடலான்னு அவன் நிதானமா உழைச்சி விதைச்சி பயிரிட்டான். இன்னைக்கு அதுக்கு தயாரா இல்லை.
டக்குன்னு அறுவடை பண்ணதுக்கு தான் விஜய் தயாரா இருக்கிறாரு. விஜய் கூட நிற்கிறவனும் விஜய் அறுவடை பண்ண போனோம், எடப்பாடி கிட்ட போய் சீட்டு வாங்கணும், அதுல தான் கூட நிற்கிறவனும் தயாரா இருக்கிறான். கேடர்ஸ் மத்தியிலையும் ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற உணர்வை விஜய் விதைச்சிட்டாரு. அதுவும் ராங் ஸ்ட்ராட்டஜி. டாக்டர் ராமதாஸ் ஆளுங்கட்சியை எதிர்க்கும் போது அந்த எதிர்ப்பு கருணாநிதிக்கு போயிடக்கூடாது, ப்ரோ வன்னியர் கருணாநிதின்னு கருணாநிதிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரனோட ஆலோசனையில முதல் எதிரி கருணாநிதினு சொல்லி எம்ஜிஆர் எதிர்த்தார். அண்ணன் வைகோ கலைஞரை எதிர்க்கும் போது அது லாபம் ஜெயலலிதாவுக்கு போயிடக்கூடாதுன்னு ஜெயலலிதாவுக்கு ஊழல் ஆட்சியை அகற்ற போறேன்னு நடபயணம் போனார். ஸோ ஒரு அரசியல் களத்துக்குள்ள கமலஹாசன் கூட டிவி பெட்டியை உடைச்சி திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு போனார். விஜய் திமுகவை ஒழிக்கணும்னு போகும்போது அவரால் அதற்குள்ள சக்தி கிடையாது. அது நீங்க இது மோடியை பார்த்தும் எந்த ஒரு மாற்றமும் வரல. ஜெயலலிதா 6% வாக்கு உயர்ந்தாங்க, விக்கிரவாண்டியிலையும் எந்த ஒரு மாற்றமும் வரல, நோட்டாவுக்கே ஓட்டு குறைஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது அவரோட திமுக ஒழிப்புங்கிறது சீமான் கிட்ட அவர் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி எடப்பாடி தலைமையில போய் ஒழிக்கிறது தான் அவருக்கு நோக்கம். இதுல எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்காக பெரிய இதை ஒரு தினமலர்ல ஒரு செய்தி வரும், அந்த செய்தியே பிளான் பண்ணது ஜோசப் விஜய் டேஷ் மூலமா பிளான் பண்ணியிருப்பாரு. அவரே பிளான் பண்ணிட்டு அதற்கு ஒரு மறுப்பை கொடுத்து அதை வச்சு காட்சி ஊடகங்கள்ல அதற்கு விவாதங்கள் போகும். அப்படி சென்சிட்டிவா இருந்தவங்க இன்னைக்கு 10-15 நாளா எடப்பாடிக்கு சபார்டினேட் தான் விஜய்ங்கிற ஒரு தோற்றம் கொடுத்தும் புகழேந்தி போன்றவங்கள்லாம் அதற்கு எதிர்வினையாற்றி எடப்பாடிக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ண விஜய் போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் நாம தெளிவா 3 தொலைக்காட்சிகளிலும் பல வலைக்காட்சிகளிலும் சொன்ன பிறகும் விஜய் அதை பற்றி எதுவுமே பேசலன்னு சொன்னா அவங்க எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணி போறதுக்கு தயாராயிட்டாங்க. அடுத்த கேள்விக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பரபரப்பான அரசியல் சார்ந்த செய்திகளை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேட்டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் 2 வீக்ஸா கட்சி ஃபுல்லா அப்படியே பேரலைஸ் ஆகி போயிருக்காங்க, வெளியவே யாரும் வரல. ஸோ எதுவுமே பேசாம இருக்கும்போது கூட்டணி குறித்து அவங்க கிளாரிபிகேஷன் கொடுத்தா பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால மேபி அமைதியா இருக்கலாம். நீங்க பிரைமரி ஃபோர்ஸ் எங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்குதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்கும்னா நம்ம கட்சிக்காரங்க மாற்று கட்சி கூட்டங்களுக்கு போய் நம்ம கொடியை காட்ட வேண்டான்னு ஒரு அறிக்கை எந்த ஒரு கட்சியும் கொடுக்கும். இது பிகைன் த சீன் எடப்பாடி கிட்ட ஏதோ கன்சிடரேஷன் வாங்கிக்கிட்டு தான் இந்த சம்பவம் நடக்கும். கன்சிடரேஷனுங்கிறது கேடர்ஸ் லெவல்ல லோக்கல் லீடர்ஸ் லெவல்ல மட்டும் இல்லை, மேல் மட்டத்திலே அது லீகல் பேட்டலுக்கான ஒரு ஹெல்ப்பா கூட இருக்கலாம். எனிவே அப்போ நீங்க இதுல இருந்து நீங்க உங்களை பெயில் அவுட் ஆகிறதுக்கு எடப்பாடிய நம்பிட்டீங்க. இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிறத இந்த கேடர்ஸ் வந்ததுன்னு சொல்லுவாருன்னு சொன்னா முடிவெடுக்கக்கூடியவங்கள்ட்ட அவரை சார்ந்தவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாம ஒரு தலைவர் பிள்ளையார் சொல்லி போட்டாருங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டார். சொன்னா அவர் மூக்கரப்படுவாரு, தப்பா சொன்னா மூக்கரப்படுவாரு, அவருக்கு அது பெரிய செட்பேக்கா இருக்கும். அடுத்தால அவரே சொல்றாரு, உங்க தலைமையிட்ட கேட்டுட்டு வாங்க, இன்னும் மாவட்ட செயலாளர்கிட்ட நாங்க சொன்னோம், அதையும் மீறி அவங்க வாலண்டரியா தன்னெழுச்சியா எங்க கிட்ட வராங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. ஸோ உங்க ராங் ஸ்ட்ராட்டஜி பவர்ஃபுல்லா நின்று எடப்பாடி கிட்ட பேரம் பேச முடியாத அளவுக்கு நீங்க இன்னைக்கு கீழே விழுந்திருக்கிறீங்க. இதுல எடப்பாடி உங்களை ஏன் மதிக்கிறாருன்னா, நீங்க தனிச்சு நின்னா என்னை பொறுத்தவரை இன்காம்பிட்டன்ட், இன்எலிஜிபிள், மண் குதிரை, அதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. தனிச்சு நின்னா கஷ்டப்பட்டு ஒரு 300 கோடி ரூபா செலவழிச்சு கேண்டிடேட்டுக்கு 1 கோடி ரூபா கொடுத்து நீங்க தனிச்சு கேண்டிடேட்டை பாதுகாத்து தனிச்சு நின்றுட்டீங்கன்னா மிகப்பெரிய மிகப்பெரிய பாதிப்பு அடையக்கூடியது ஐயா எடப்பாடி பழனிசாமி. விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு ரெட்டலை பாதிச்ச மாதிரி, கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போன்னு ரெட்டலை பாதிச்ச மாதிரி, விஜயும் அண்ணா எம்ஜிஆர்னு ரெட்டலைய கடுமையா பாதிச்சிருவார். அப்ப விஜயால ரெட்டலை பாதிக்க கூடாதுங்கிறது அடிப்படையில எடப்பாடி தன் களத்தை ஆடுறாரு. அதுல இந்த கரூர் சம்பவம் எடப்பாடிக்கு கண்ட்ரோலுக்குள்ள விஜயை கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாயிற்று. விஜயும் எடப்பாடியை ஏத்துக்கிறார், விஜய் தரப்பு. இது எடப்பாடியோட கண்ட்ரோல்னு சொல்றீங்களா, பாஜகவோட கண்ட்ரோல்னு சொல்றீங்களா? ஏன்னா பாஜக கிட்ட தானே பவர் இருக்கு.
சார் இது சொன்னாதான் தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடும். பாஜகன்னு உண்மையை சொன்னா மோடி எங்க கருத்தியலை ஏற்று சசிகலாவை வீழ்த்தினதை தவிர என்ன சார் பாஜக? இல்ல, நான் எதுக்காக கேக்குறேன்னா, லாஜிக்கலா பார்க்கும்போது நடந்த விஷயத்தையும் பார்க்கணும் கபிரியல். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. லாஜிக்கலா பார்க்கும்போது இபிஎஸ்ஆல இன்னைக்கு விஜய் அவர்களை உள்ள கொண்டு வர முடியும்னா அதை நேத்தே பண்ணிருக்கலாமே. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ஏன் பண்ண முடியல? கரூர் சம்பவம் தான் விஜய பலகீனம் அடைஞ்சு எடப்பாடி கிட்ட நெருங்க வச்சிருக்கு. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஏன் பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, சசிகலாவை வீழ்த்தின ஆர்டி டீம், ஆல் இண்டியா டீம், சீமான அண்ணாமலை மூலமா 18% என்டிஏ, 8% சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா வெறும் 20ஓட முபாரக்கோட இருக்கக்கூடிய எடப்பாடி தமிழ்நாட்டுக்குள்ள 150 சட்டமன்ற தொகுதி கீழே ஃபைட்டே பண்ண முடியாம 3வது பேருவாருங்கிற அச்சத்துல 2024 காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு கேடு எதுவும் பண்ணல, வேஸ்ட்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்றத்துக்கு ரெலவன்ஸ் இல்லாத பாஜகவை அவரு கைகுலுக்கியிருக்காருன்னா, பாஜகவும் விழுந்துட்டாங்க 20%க்காக, மறுக்க வரலன்னா அண்ணாமலையே அவங்க காவு கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க பார்லிமெண்ட்லயே வேண்டான்னு சொன்னவங்க, 21 தோக்கதுக்கு 18% கிறிஸ்டியன் முஸ்லீம் தான் காரணம்னு சொன்னவங்க, சீமான அண்ணாமலை மோடி ஆர்டி டீம் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க, இதுல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிறனாலதான் நீங்க வந்தீங்க. 100% ஐயா எடப்பாடி பழனிசாமியோட 20% மோடிக்காக என்டிஏ கொண்டு வந்தது எங்களோட சாதனை. காலரை தூக்கி விட்டு சொல்றோம். யாருக்கு புரியுதோ புரியலையோ, புதன் பழனிசாமிக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் புரியும், பிஎம்ஓ மோடிக்கும் அது தெரியும். சோ இந்த ஒரே காரணத்துக்காக தான் 2வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் நீங்க உள்ள வந்தீங்க. 2வது இடத்தை தக்க வச்சுட்டீங்க. அண்ணாமலை ஒரு ரிவோல்ட் பண்ணினாலும் கூட உங்களுக்கு நீங்க 20, பாஜக தமாக 13, 33 அரித்மெட்டிக் வருது. ஒர்க் அவுட் ஆகாது. பிராமின், இந்த நாடார், தேவேந்திர விளையாடலாம் போட மாட்டாங்க. நான் வண்டியார், நான் விளையாட போட மாட்டாங்களான்னு கூட 33 அரித்மெட்டிக் இதுல வந்துருது. கூட நீங்க பாமகவை சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, மற்ற கட்சிகளை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது நீங்க தான் ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது இந்த பாஜக கூட கைகோர்த்து நீங்க அதை உறுதிப்படுத்திக்கிட்டீங்க. அல்லது என்டிஏவா 18% இருக்கக்கூடிய பாஜக உங்களை 3வது தள்ளிடும். நீங்க பாஜக கூட கைகோக்கும் போது முபாரக்கை தவிர உங்களுக்கு வேற யாருமே கூட்டணி கிடையாது. விஜயும் உங்க கூட கூட்டணிக்கு வரல. அது உங்களுக்கும் விஜய்க்கும் என்ன டேர்ம்ஸ்ன்னு எனக்கு தெரியாது. நீங்க இவ்வளவு தரலான்னு சொல்லியிருப்பீங்க, விஜய் இவ்வளவு கேட்டிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா பலன் நிரூபிக்காத உங்ககிட்ட இவ்வளவுன்னு பேரத்தை பேசுறதோட சீமான முன்னிறுத்தி தன்னை 3வது தள்ளதுக்கு ஒரு அணி அமைக்க சக்தி படைச்ச பாஜக கிட்டே போய் விழுந்து அணி தனக்கு எதிராக இன்னொரு அணி அமையாத அளவுக்கு பாஜக தான் முக்கியம்னு எடப்பாடி ஒரு முடிவெடுத்தாரு. அந்த முடிவுல தான் தாவேகாவோட கால்குலேஷன்ஸ், கணக்குகள் எல்லாம் செதறி சின்ன பின்னம் ஆயிட்டு திணறி போனாங்க, பதறினாங்க. 18% கிறிஸ்டின் முஸ்லிம் எதிர்ப்பு உள்ள பாஜக கூட ஏன் கூட்டணிக்கு போனீங்கன்னு இவரே புலம்பினாரு, ஆதவ் அர்ஜுனாகாரு. சோ இந்த நடவடிக்கைகள், இந்த நிகழ்வுகள் தாவேகா தனிச்சு போட்டியிட சக்தியற்ற கட்சின்னு தெள்ள தெளிவா காட்டுது. ரைட். இப்ப நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, தாவேகா அதிமுகவோட போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றீங்க. சோ இப்படி எடுத்துக்கலாமா? அப்ப அதிமுக எலெக்ஷனை ஸ்வீப் பண்ண போறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்ப தாவேகா அங்க போயாச்சுன்னா ஓட்லாம் கன்சால்டேட் ஆயிரும், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம். எடப்பாடி தலைமையில எந்த காலத்திலும் காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. ஸ்டாலின் 45% வாக்கெடுப்பாரு. 57-62 காமராஜ் உயரத்துல இருக்கிறாரு. பலன் நிரூபிக்காத விஜய் 0% கூட போயிடலாம், மைனஸா கூட போயிடலாம். 67 சிவாஜி கணேசன் மாதிரி மைனஸா போயிடலாம். 89 ராதிகா பிளஸ்ஸா இருந்தாலும் கூட ஏற்கனவே திமுக எடுத்த 38% வாக்க 84 எடுத்திருந்தாங்க. 4 முனை போட்டியில் ஜெயித்தாங்க. 84 பாக்கியராஜ் பிளஸ்ஸா இருந்தாலும் கூட அதிமுகவும் காங்கிரஸ் 55% வாக்கு தாராளமா எடுக்க முடியும். இவர் வடிவேலு பிளஸ் ஆகல, பெரிய கூட்டம் வந்தது. ஜானகி அம்மையாருக்கு சிவாஜி பிளஸ் ஆகல. சோ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். இன்னைக்கு நீதிமன்றமே சொல்லிட்டு, விஜய் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்லன்னு நீதிமன்றமே சொல்லிட்டு, வாக்கு எடுத்தாதான் டிரான்ஸ்பர் பண்ண முடியும். தன் கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அதனாலதான் ஸ்டாலின் விஜய் எடப்பாடி கூட போறதை பற்றி ஸ்டாலின் பெரிய அக்கறைப்படலை. போனா
ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறாரு. அதை விட விஜய் தனிச்சு நின்னா ஸ்டாலினுக்கு கூடுதல் லாபம். விஜய் தனிச்சு நின்னா எடப்பாடிக்கு நஷ்டம், ஸ்டாலினுக்கு அது கூடுதல் லாபம். விஜய் எடப்பாடி கூட போனா ஸ்டாலின் விஜய் தனிச்சு நிற்கிறதுனால உள்ள நஷ்டம் எடப்பாடிக்கு தவிர்க்கப்படுமே தவிர பலம் நிரூபிக்காத ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிட முடியாது. அது அரசியல் தெரியாத கத்துக்குட்டிகள் ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்ல அறகுறையா பேசக்கூடிய ஒரு தகவல் தானே தவிர அதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, எந்த முன்னுதாரணமும் கிடையாது. ஒரே ஒரு சின்ன விஜயகாந்த் ஜெயலலிதாவை சிஎம் ஆக்குனாருன்னா 8-10 வாக்கெடுத்தார், அது டிரான்ஸ்பர் ஆச்சு. பவன் கல்யாண் நாயுடுவை சிஎம் ஆக்குனாருன்னா 40% நாயுடு இருந்தார். 7% எடுத்த பவன் கல்யாண் அந்த ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி நாயுடு சிஎம் ஆனாரு, பவன் கல்யாண் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. 8-10-7 நிரூபிக்கப்பட்ட ஓட்டு. விஜய்க்கு நிரூபிக்கப்பட்ட ஓட்டு 0%. மக்களவையில் நிக்கல, விக்கிரமாண்டியில் நிக்கல, ஈரோடு கிழக்குல நிக்கல. தீபா ஜெயக்குமாருக்கு 0%, சசிகலாவுக்கு 0%. பட் விஜய் பெரிய க்ரோட் புல்லர், அந்த க்ரோட் புல்லருங்கிற மட்டும்தான் இருக்கே தவிர அவர் கையில ஓட்டு வரல. மாற்றம்னு நினைச்சுதான் அவருக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்டு அவர் இத்தனைக்கும் மாற்றம்னு சொல்லல. மாற்றம்னு சொன்ன சீமானை தான் விமர்சனம் பண்ணாரு. மாற்றம்னு சொன்ன வந்தவர் அரசியல் வியாபாரியா, பச்சோந்தியா, சுயநலவாதியா? முதல் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சில 100 கோடி நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போனா மாற்றம்னு விஜயை பார்த்த அந்த வாக்காளர்கள் நாம் தமிழர் சீமானுக்கு ஆதரவா திரும்புவாங்க. கமலஹாசன் கம்பேரிசன் சீமானை எவ்வளவுக்கு உயர்த்திச்சோ, 1% இருந்த சீமானை 8% கொண்டு நிறுத்தி இருக்கோம். அதே மாதிரி விஜய் கம்பேரிசன், விஜய் எடப்பாடி லீடர்ஷிப்ல போனா விலை போயிட்டாரு விஜய்ங்கிற கருத்து. சீமான் தான் உண்மையான மாற்று, துணிச்சலான மாற்று, உறுதியான மாற்று, நம்பகத்தன்மை கொண்ட மாற்று, நிரந்தர மாற்றுன்னு விஜய மையமா வச்சு உருவான, முடிவான அல்ல, ஆஸ்பயரான, ரிசல்ட் வராத அந்த இமேஜினரி ஓட்ஸ், அந்த ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் பிறமொழி வாக்காளர் தவிர மீதி தமிழ் வாக்காளர்கள் அத்தனை பேரும் சீமான் தான் மாற்றுன்னு அந்த விஜயோட எபிசோட் சீமானுக்கு மிகப்பெரிய கெயினை கொடுக்கும். விஜய மையமா வச்சு மக்கள் விரும்பின விஜய் முதல்வர் வேட்பாளராட்டு வாக்களிக்கணும்னு விரும்ப மக்கள் விஜய் எடப்பாடிய முதல்வரா சொன்னா, ஊழல் பெருச்சாளி எடப்பாடிய முதலமைச்சரா சொன்னா, ஊழல் வழக்குக்கு கன்விக்டான ஜெயலலிதாவுக்கு ஆளான எடப்பாடிய முதல்வரா சொன்னா, கொடநாடு கொலைக்கு எதுவுமே தீர்வு ஆகாத லெவல்ல உள்ள எடப்பாடி பழனிசாமியை சொன்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கான எடப்பாடி பழனிசாமியை சொன்னா, அது இதெல்லாம் விமர்சிக்கக்கூடிய சீமானுக்கு மிகப்பெரிய பிளஸ் ஆகி அந்த ரியல் ஓட்டல்ல அந்த இமேஜினரி ஓட்ஸ் களத்தை விட்டு விலகின விஜயை தாண்டி களத்துக்குள்ள நிற்கக்கூடிய சீமானுக்கு அது ரியல் ஓட்டா மாறும். இப்படித்தான் ஒரு சின்ன பாயிண்ட் சார். இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல விஜய் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கணும் அவர் எதிர்பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இபிஎஸ்க்கு சிக்கலே என்னன்னா, விஜய் தனியா கண்டெஸ்ட் பண்ணா ஓட்டை உடைப்பார். நீங்களே சொன்னீங்க இல்லையா, தனியா கண்டெஸ்ட் பண்றதுதான் ஸ்டாலினுக்கு நல்லதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணாலே போதும். விஜய கேம்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். விஜய கேம்ல இருந்து ரிமூவ் பண்ணி அலைன்ஸ்குள்ள கொண்டு வந்தாச்சுன்னா ஓட்டை உடைக்க மாட்டார். அது போதும்னு நினைக்கிறேன். ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண வேண்டிய அவசியம் அது அவருக்கு கூடுதல், அதுக்கு வர வேண்டிய நஷ்டத்தை தடுக்கும், கூடுதல் லாபத்தை கொடுக்காது, வர வேண்டிய நஷ்டத்தை கொடுக்கும். கூடுதலா விஜய்க்கு பிரச்சாரமும் விஜய்க்கு ரசிகர்களும் ஒரு 0.5% அல்லது 1% ஓட்டை கூட்டி இருக்கும். அனில் மாதிரி உதவும் போது ஒரு 1/4% ஓட்டு கொடுத்திருப்பாப்புல. இப்ப கொஞ்சம் வளர்ந்த அணிலோட கொஞ்சம் பெரிய லெவல்ல வரும்போது இது 0.5% அல்லது 1%, ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஓட்டு ரசிகர் ஓட்டு, விஜய் சொன்னா கேட்கக்கூடிய ஓட்டுன்னு விழுந்திருக்கும். இதுதான் மேக்சிமம் லாபம் கிடைக்குமே தவிர இதை தாண்டி லாபம் வராது. சப்போஸ் விஜய் மக்களவை தேர்தலில் ஒரு 8-10% வாக்கு எடுத்திருப்பாருன்னா அவர் கூட்டணிக்கு சேர்ந்தா அந்த 10-12 வரும், அல்லது அந்த 10-8-9 ஆட்டாவது வரும். இப்ப 0ல இருக்கிறாரு விஜய். 0ல இருக்கிறவர் மேக்சிமம் ரசிகர் பலம்ங்கிற லெவல்ல, பிரச்சார பலம்ங்கிற லெவல்ல 1/2 அல்லது 1% தான் எடப்பாடிக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். இந்த இன்க்ரீஸ்ங்கிறது அவர் தனிச்சு நின்னா எடப்பாடி கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய டிக்ரீஸ எடப்பாடிக்கு அந்த பெரிய ஒரு பேராபத்து இல்லாம இருக்கும். சோ அந்த பாதிப்பு இல்லாம இருக்குமே தவிர பலனுங்கிறது நெக்லிஜிபிள். நீங்க ஓட்டை நிரூபிச்சாதான் அதை டிரான்ஸ்பர் பண்ண முடியும்.
சிவாஜினாலும் சரி, வடிவேலுனாலும் சரி, பத்மினினாலும் சரி, ராதிகானாலும் சரி, பாக்கியராஜினாலும் சரி நிரூபிக்காம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதுல பாக்கியராஜ் வெற்றி வீரர். 84 அவருக்கு தான் சூப்பர் கூட்டம். 89 ராதிகாவுக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு இணையான கூட்டம், ஏன் தாண்டின கூட்டம் கூட வந்தது திமுக ஓட்டர்ஸும் திமுக கேடர்ஸும். ராதிகாவால திமுக வெற்றி பெற்ற திமுக அணிக்கு கூடுதல் ஓட்டு வரல. ஸோ இவரு ஹீரோவா இருக்கனால, ரசிகர் பலம் இருக்கனால மேக்சிமம் 1% to 1% ஓட்டு வரும், அவ்வளவுதான். ஆனா இப்ப பாதிப்பு விஜயால வரணும்னாலே அது போதாதா இபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கு, எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு? முடியாது. சீமான் ஏன்னா இப்ப ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேவுக்கு இருக்கு. இல்ல தொடர்ச்சியா கிடையாது. டிஎம்கேக்கு இல்ல, ஸ்டாலினுக்கு இல்ல. அது தொடர்ந்து பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரத்தை சொல்றேன். இதுல இருக்குன்னு பைத்தியக்கார மாதிரி ஒரு ஓட்டிசே சொன்னதே சொல்லக்கூடிய கிளிப்புள்ள மாதிரி சுயமா சிந்திக்காம கேரி ஓவர் ஆகிற மாதிரி பலரும் சொல்றாங்க. நான் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் சொல்றேன். அதாவது 2019 ஆண்டு மக்களவை தேர்தல் நடந்த போது ஸ்டாலின் வந்து 53% வாக்கெடுத்து வெற்றி பெற்றார். ஆனா அதிமுக சட்டமன்ற மக்களவையில் 30 போனவங்க சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் 40% வாக்கெடுத்தாங்க. ஆட்சியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு போதுமான அளவு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அதே அதிமுக இன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் 4வது போயிட்டாங்க. நாம் தமிழருக்கும் கீழே போயிட்டாங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நாம் தமிழர் வந்து அதே விளவங்கோட்டில் நோட்டாவுக்கு கீழே போன கட்சி. அதே விளவங்கோட்டில் தாரகை கத்பட்டுக்கு விஜய் வசந்தோட அதிக ஓட்டு. அதாவது மக்களவை பிரதமர் வேட்பாளர் பாராளுமன்றத்தில் நின்ன விஜய் வசந்துக்கு விளவங்கோடு செக்மெண்ட்ல இடைத்தேர்தலில் ஸ்டாலினுக்கு பெண்கள் உரிமை தொகை இதை முன்னிறுத்தி நின்ற தாரகை கத்பட்டை விட கொஞ்சம் ஓட்டு குறைவு. இப்படி ஒரு சூழ்நிலை திமுக கலைஞர் அடைஞ்சது இல்லை. 80 மக்களவையில் கலைஞர் வெற்றி பெறும்போது இதே விளவங்கோடு ஏரியா உள்ளிட்ட திருவட்டாறுல கேமச்சந்திரன் நாயர், ஜெயஹெச்னு பெரிய மக்கள் தொண்டர், கம்யூனிஸ்ட்காரர், அவர் வந்து எம்ஜிஆர் வேட்பாளராட்டு வெற்றி பெற்றார், கூட்டணி வேட்பாளராட்டு. பனைமரத்துப்பட்டியில சேலம் அர்ஜுனன் மிகப்பெரிய வாக்குகளை எடுத்து நிற்கும் போது அங்க ராஜாராம் எம்ஜிஆருக்கு வேட்பாளராட்டு ரெட்டலையில வெற்றி பெற்றார். இப்ப ஸ்டாலின் முதல்வர்னு எடுத்த இந்த 47% வாக்கும் நான் 48% வாக்கு வரும்னு சொன்னேன். நான் தரவுகளோட உண்மையை சொல்லி மக்களவையில் ஜெயித்தவன் சொல்றேன். ஸ்டாலினுக்கு எதிர்ப்போட்டு இல்ல, கலைஞருக்கு எதிர்ப்போட்டு இருந்தது. சார் இங்க ஸ்டாலினுக்கு எதிர்ப்போட்டு இல்லையா இருக்கான்றது கேள்வி இல்ல சார், டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் இருக்கான்றதான் கேள்வி. அதுதான் நான் சொல்றேன். 47 எடுத்தவர் 45 குறைய மாட்டாருங்கிறதா என் கருத்தா சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சியை நான் இன்னும் பிரிச்சு சொல்றேன். நாடார்கள் ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு எதிராக இருந்தாங்க, அவங்க ஸ்டாலினுக்கு எதிராக இல்லை. இப்ப கூட மோடிக்கு ஓட்டு போட்ட இந்து நாடார்கள் தனக்கு வாக்களிப்பாங்கன்னு கிரகாம்பல்லுன்னு ஒரு இந்து நாடார, நாங்குநேரி ராதாபுரம் 2 தொகுதிக்காக ஸ்டாலின் யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு மாவட்ட செயலாளராக போட்டிருக்கிறாரு. தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகளை கலைஞர் இலவச வாக்கா கருதி அந்த மக்களை ஏமாத்தினாரு. நாம கடைசியா ஏமாத்துறாருன்னு நம்ம வெளிப்படுத்தின போறதான் தங்கவேலுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தாரு. ஸ்டாலின் இமானுவேல் சேகரனார் பிறந்த நாள் அரசு விழாவா கொண்டாடுறாரு. உதயநிதி ஸ்டாலினை இமானுவேல் சேகரனார் நினைவு நாளுக்கு அனுப்பி பெரிய ஒரு முக்கியத்துவம் அவருக்கு அங்க கிடைக்குது. தென் மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்கிறாரு. அவரு மோடி தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம் செய்ததும் உடனே பண்ணிட்டாரு. டெல்லி பிரதிநிதினாலும் சரி அந்த சமூகம் வந்து இலவச ஓட்டு இல்லைன்னு பாக்குறாரு. சோ நாடார் தேவேந்திரகுல வேளாளர் மத்தியில ட்ரெடிஷனலா கருணாநிதிக்கு இருந்த எதிர்ப்பு ஓட்டு ஸ்டாலினுக்கு இல்ல. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும் மோடிக்கு வாக்களித்த இந்து நாடார்களை குறி வச்சு ஸ்டாலின் வேட்பாளர் நிறுத்ததுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. எம்ஜிஆர் மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ப் எட்ஜ்டு பிரெயின் உள்ள தலைவர் மு.க. ஸ்டாலின். அதற்காக ஸ்டாலினுக்கு எந்த செக்ஷன்லயுமே எதிர்ப்பு இல்லை நான் சொல்ல வரல. வன்னியர்கள் மத்தியில ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்கு. வன்னியர்கள் மத்தியில பாமகவுக்கு வாக்களித்த வன்னியர்கள் மத்தியில ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்குது. அதனாலதான் கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜிக்கு உழைப்புல அந்த உள்ளாட்சி தேர்தலாம் பெருசா வெற்றி கொடுத்த ஸ்டாலினால 5% அங்க 2021 விடவும் உயர முடிஞ்சவரு வன்னியர் பெல்ட்டுக்குள்ள 5% குறைஞ்சார். அதையும் ஸ்டாலின் அப்சர்வ் பண்ணிட்டார். அதனாலதான் ராமசாமி படையாச்சி சிலைக்கு போய்
மாலை போடுறாரு. இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவான்னு உடையார போடுவார்னு சொல்லும் போது வன்னியரை தான் கேண்டிடேட்டா போடுறாரு. ஸோ ஸ்டாலின் அதை உணர்றார். இதை தாண்டி பிராமணர்கள் மத்தியிலுமே தனக்குள்ள எதிர்ப்பை ஸ்டாலின் டைலூட் பண்ணியிருக்கிறார். எப்படின்னா, ஜெயசங்கருக்கு சாலை அமைச்சிருக்கிறாரு, SP பாலசுப்ரமணியத்துக்கு சாலை அமைச்சிருக்கிறாரு, மாண்டில் சீனிவாசனுக்கு சாலை அமைச்சிருக்கிறாரு, VP ராமனுக்கு திமுகவுக்கு வந்தது அந்த மோகன் ராமன் ஒரு நடிகர், ரஜினிக்கு ஃப்ரெண்டு, டிவி இதில் அவரோட அப்பா, அவருக்கு சாலை அமைச்சிருக்கிறாரு. நாடகத்துறையில சாதனை படைத்த நண்பர் FC சேகருக்கு அப்பா பேர்ல சாலை அமைச்சிருக்கிறாரு. மைத்ரேயனை கட்சியில சேர்த்திருக்கிறாரு. ஸோ தகுதி, திறமை, கலைத்திறை மிக்க சாதிச்ச பிராமணர்கள் பேர்ல சாலை அமைச்சிருக்கிறார். ஒரு DGP பிராமணரை கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் ஓட்ஸா மாறும். அதெல்லாம் கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு பிராமணர்கள் மத்தியில ஸ்டாலினுக்கு இல்ல. நீங்க வெப்பு நடத்ததுக்கு, சாணக்கியத்தனமா வெப்பு நடத்ததுக்கு 4 பேரும் தொழிலுக்கு எதிர்ப்ப. சாதாரண பிராமணர் மத்தியில ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஓட்டு போடுவாங்களான்னு கேட்கிறேன். ஓட்டு என்னோட கணிப்பு சீமானுக்கு தான் இந்த முறை பிராமணர் ஓட்டு இடத்துல வரும். பாஜக இருக்கிறதுனால 2வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி பிராமணர் ஓட்டுல வருவார். ஸ்டாலின் கலைஞர் வாங்கினதோட கொஞ்சம் கூடுதல் வாங்குவாங்க. நாங்க பிராக்டிகலா தான் பேசுறோம். நம்ம எனக்கு வன்னியர் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறாங்கிறதையும் ஸ்டாலின் அதை டைலூட் பண்றாங்கிறதையும் நான் சொல்றோம்னா, நான் 48% ஸ்டாலின் எடுப்பாருன்னு சொன்னேன். 47 வந்தாரு. ஒரு சீட்டு எடப்பாடி ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன். 22 சொன்னவன் தான் அன்னைக்கு கடும் எதிர்ப்புமா.